So very good morning to all. Arupkadaiyilindu Subba Raja and then welcome to our own Subba Learning. Good morning Rakana. Good morning, good morning, good morning. ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா? மேபி யாருக்கா பஃபரிங் ஆச்சுன்னா 1 செகண்ட் வெளியில போயிட்டு அகைன் உள்ள வந்துருங்க. ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்காங்கறத செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஆடியோ வீடியோ கிளியரா தான் இருக்கும். ரைட் ராக்கனா? சரி ரைட். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்பதான் நம்ம வீடியோக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு அரசு பணி, ஒரு கனவு பணியை நிறைவேற்ற இனிய நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நம்ம சுபா லேர்னிங் சார்பாக உங்க சுபா ராஜா வருக வருக வருக. அது மட்டும் இல்ல, அரசு வேலை பெருக 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 என வாழ்த்தி வணங்குகிறேன். ஸோ அண்ட் தென் வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம். இதுதான் நம்மளுடைய சேனல். யாரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளிக் ஆகும். ரைட்டடாக்கனா? ஸோ வேற எதுவுமே நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து, வைவால இருந்து, ஹோம்ஒர்க்ல இருந்து, பனிஷ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோஸ்லாம் நீங்க போய் பாருங்க. மேக்ஸுக்குன்னு சொல்லி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days ஒன்ஸ் வந்துட்டு ட்ரிக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ராப்பரா அடிச்சு வேலையை வாங்குறதுக்கு சிம்ம சொப்பனமாக நம்ம சுபா லேர்னிங்ஸ்ங்கிறது விளங்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரைட்டடாக்கனா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஒன் திங். செகண்ட் ஒன் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்தது நேத்தோட ஓகே எலெக்ஷன் அந்த ஃபீவர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து ஃப்ரீயா விட்டுருங்க. ஸோ இன்னையில இருந்தா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படிங்கிறதா என்னுடைய தலையாய நோக்கம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்க கனவை அச்சீவ் பண்ணக்கூடிய ட்ரீம் ஜாப்பை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸா தான் இருக்கணுமே தவிர அன்வான்ட் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அதற்காகவே உங்களுக்காக நம்ம சுபா லேர்னிங்ஸ்ல நான் நிறைய வீடியோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் ரேங்க் 2.0 ஏன்னா 2 months பேக் ஒரு ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச், நியூ பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தோம், ஓப்பன் பண்ணியிருந்தோம். இது 2 மாச குழந்தை. நான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வில்லிங்கா செகண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிள் அவங்களாம் ரெஃபர் பண்ணனால புதுசா ஒரு பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றேன். அதான் ஸ்டேட் ரேங்க் 2.0. எனக்கு இந்த பேரை விட இந்த வருஷம் எனக்கு மனசில்லை, நான் அடுத்த வருஷம் வேற பேர் மாத்திக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் மே 1ஆம் தேதியில இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ஃபீச்சர்ஸ், இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோவாக உங்களுக்காக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனை வேற நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி 2 மணி நேரம் வீடியோ, ஸ்பாட் டெஸ்ட், ஈவினிங் ஸ்பாட் டெஸ்ட், யூடியூப் ஹோம்ஒர்க் தனி, பேட்ச் ஹோம்ஒர்க் தனி. இதெல்லாம் இந்த பாத்தீங்களா ஸ்பாட் டெஸ்ட்னுடைய இப்படிதான் நான் கண்டக்ட் பண்ணிருப்போம். ஓகே, கிட்டத்தட்ட 40 டெஸ்ட் கிட்ட பண்ணிருக்கேன். நான் உங்களை மானிட்டர் பண்ணுவேன். அதே மாதிரி ஹோம்ஒர்க்லாம் உங்களை வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். இந்த இருக்குல்ல, இதை ஃபுல்லாமே நீங்களாம் கிளியர் பண்ணிட்டீங்களாங்கிற செக் பண்ண வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட் வைவா, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், மிட் நைட் வைவான்னு சொல்லி நிறைய சிறப்பு அம்சங்கள் உங்களுக்காக உள்ள இருக்கும். அண்ட் தென் மெட்டீரியல், ஃப்ரீ மெட்டீரியலாக உங்களுக்கு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். புக்ஸ் அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்ல 25 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதெல்லாமே சேர்ந்து நீங்க ரொம்பலாம் பண்ண வேணாம். இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் கூட, ஏன்னா நம்மள மாதிரி இப்ப நம்ம சுபா லேர்னிங்ஸ் வர்றவங்க பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியாது. ஆனா பேட்ச்ல இருக்கக்கூடிய அத்தனை பசங்களுமே ஃபுல்லா, அதாவது எப்படி சொல்றது, அதாவது ஒரு முழு உழைப்பாக ஒரு உழைப்பாளிகள் சேர்ந்த வர்க்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம சுபா லேர்னிங்ஸ். ஸோ அந்த வகையில உங்களுக்கு இது சிம்ம சொப்பனமா விலகும் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் ஃப்ரம் எஸ்டர்டே நேத்துல இருந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். மேபி நீங்க வில்லிங்கா இருக்கீங்க. அடுத்து கேட்பாங்க, சார் நான் குரூப் 2 சார் இல்ல குரூப் 4 சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தட் இஸ் கால் எத்தனை இன்ஸ்டால் பண்ணா 2 இன்ஸ்டால் பண்றாங்கன்னா உங்களுக்காக, ரைட்டா? ஸோ அதனால 2 இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அது பேர் என்ன சார் அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 கம்பைன்டா வித் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட ஸ்டேட் ரேங்க் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ பேட்ச் மே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வில்லிங்கா இருக்கிறீங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க ஜெயிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா 7200859429 இந்த நம்பருக்கு மே அப்படின்னு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இல்லைன்னா கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்கிட்ட பேசணும், நீங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நம்பி வாங்க. ஓகே, ஸோ நான் தான் இருப்பேன். எல்லா சப்ஜெக்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஃபுல் ஃபிளெஜ்டா திருப்தியா உங்களை வெளியே அனுப்பிவிடுவேன். ஒரு அரசு வேலையை வாங்காம இந்த சுபா லேர்னிங்ஸ் ஓயாது. ரைட் அடக்கண்ணா? குட், ரெடி? உள்ள போயிடலாம் அடக்கண்ணா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, பிளாக் பண்ணிக்கோங்க சீட்ஸை. மே 1ஓட முந்தி மாதிரி டெய்லி என்னால பண்ண முடியாது. மே 1ஓட நான் பிளாக் பண்ணி முடிச்சிருவேன். ஓகே, சைன். ரெடி? உள்ள போயிடலாம் அடக்கண்ணா? சாட் பாக்ஸ் ஒன்லி ஃபார் ஆன்சர் பை தர்ஷன், நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். ரெடி? உள்ள போயிடலாம் அடக்கண்ணா? குட். ஆக்சுவலா ஒரு நேத்து வைவா வித் சுபான்னு சொல்லி சூப்பரான ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த செஷன்ஸ் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாத்துருங்க. ஜஸ்ட் 1.5 hours, ஒரு மினிமம் ஒரு 250 ல இருந்து 300 கொஸ்டின்ஸ் அதுல கேட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ரைட்டா? பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, 2 பேருமே பார்த்துட்டு வரணும். ஓகே, குட். உள்ள போயிடலாமா? ஒரு 10 கேள்வி மட்டும் நான் வைவா கேட்கிறேன், டக்குன்னு ஆன்சர் பண்ணிருங்க. ஓகே டாக்கண்ணா? குட், வெரி குட். 131வது சட்ட திருத்தம் எதை பற்றி பேசுகிறது? 131வது சட்ட திருத்தம் எதை பற்றி பேசுகிறது? ஆன்சர்
131st சட்டத்திட்டம் எதை பற்றி பேசுகிறது? ஆன்சர் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆர்டிகல் 31 இப்ப இருக்கா இல்லையா? இப்ப அது எங்க எடுத்து வச்சிருக்காங்க? அடுத்த கேள்வி, ஆர்டிகல் 31 இருக்கா இல்லையா? அது எங்க எடுத்து வச்சிருக்காங்க? செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், யா வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை வேற்றுமை உறுப்புகள் உள்ளன? வேற்றுமை உறுப்புகள்னா வேற்றுமை தொகையில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு? அவ்வளவுதான் கேள்வி. ஓகே, போர்த்து. அடுத்து, அதாவது வசந்தி வசந்தி அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ச்ல கூட ஒரு ஷார்ட்கட் பார்த்திருந்தோம். அப்படின்னா என்னடா கண்ணா, வசந்தி அப்படின்னா ஒரு பேட்ச்ல ஒரு ஷார்ட்கட் பார்த்திருந்தோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, சும்மா ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்க. வெரி குட் வெரி குட். வசந்தி அப்படின்னா என்ன என்ன மீனிங்? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர்டா கண்ணா, சூப்பர்டா கண்ணா. வசந்தி அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறது வேணும். ஓகே, அடுத்து இத்து இட்டு இரு இன்னு அப்படின்னா என்னடா கண்ணா? அது எதுலடா வரும்? இத்து இட்டு இரு இன்னு அப்படின்னா என்னடா கண்ணா வரும்? அதே ஆன்சர் பண்ணிருங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒன்றை ஊமகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது அது என்ன அணி? ஒன்றை ஊமைப்படுத்தி மற்றொன்றை ஊமைப்படுத்தாமல் விடுவது என்ன அணி? அடுத்த பாயிண்ட். குட், வெரி குட். அடுத்து, மலர்கனி இலக்கண குறிப்பை தேர்வு செய்க. மலர்கனி இலக்கண குறிப்பை தேர்வு செய்க. ஆன்சர். வெரி குட். சொச்சம் அப்படின்னா மீனிங் என்னது? சொச்சம் அப்படின்னா என்ன மீனிங்? ஆன்சர் பண்றாங்கண்ணா. தபால் அப்படிங்கிறது என்ன எம்மொழி சொல்? தபால் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கேட்கிறேன், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்ல இருந்து? சோ அவுட் ஆஃப் சோர்ஸ் அதுல இருந்து தபால் அப்படிங்கிறது என்ன சொல்? அதையும் சேர்த்து சொல்லிருங்க. குட், வெரி குட். அவ்வளவுதானே? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி. அக்கறை எந்த வகையான சொல்? அக்கறை என்ன வகையான சொல்? வெரி குட் வெரி குட். உச்ச நீதிமன்றத்தினுடைய தமிழ் பேர் என்னடா கண்ணா? உச்ச நீதிமன்றத்துல தூய தமிழோட பேர் என்னடா கண்ணா? ஆன்சர் பண்ணிருங்க. குட், வெரி குட். இதெல்லாம் நேற்று கிளாஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார் பதிவாளர் அலுவலகம் நம்ம பேசுறோம், ஞாபகம் இருக்கா? சார் பதிவாளர் அலுவலகம். அந்த சார் பதிவாளர் அலுவலகம் அப்படிங்கிறது எந்த பேர்ல, அது என்ன தூய தமிழ்ல வரும்? ஆன்சர் பண்ணிருங்கடா கண்ணா. வெரி குட். சார் பதிவாளர் அலுவலகம் அப்படிங்கிறது என்ன பேர்லடா கண்ணா வரும்? ஆன்சர் பண்ணிருங்க. வெரி குட் வெரி குட். பக்காவா ஆன்சர் பண்ணிருங்க, தப்பு பண்ணிடாதீங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கேள்வியுமே நமக்கு ரொம்ப முக்கியம், சரியா? குட், வெரி குட். சார் பதிவாளர் அலுவலகம். அவ்வளவுதான்டா கண்ணா, அவ்வளவுதான்டா கண்ணா. குட். சரி, எடுத்துக்கிறீங்களா நோட்ஸ்? சோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப நாள் அந்த நல்ல விஷயங்கள் சொல்லி இனிமேல் அந்த மோட்டிவேஷன் கியூட்ஸ் எல்லாம் கொண்டு வரல. இனிமேல் டெய்லி உங்களுக்கு மோட்டிவேஷன் கியூட்ஸ் இருக்கும், ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் நான் எடுத்துட்டு வரேன், நீங்க பாத்துக்கோங்க. ரைட்டா? குட். வெற்றிகரமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாத காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. புது பசங்களா இருப்பாங்க. ஆனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையை தொட்டு சொல்லுங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உண்மையை தொட்டு சொல்லுங்க. நீங்க பிப்ரவரி 20ஆம் தேதி என்கிட்ட ஜாயின் பண்ணி என்கிட்ட வந்தீங்க, என் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான். 20ல இருந்து ஒரு நாள் கூட உங்களுக்கு ஆடியோ போட்டாம இருந்ததே இல்லை, ஒரு நாள் கூட உங்களை கவனிக்காம இருந்ததே இல்லை, ஒரு நாள் கூட டெஸ்ட் வைக்காம இருந்ததே இல்லை, ஒரு நாள் கூட உங்களை வந்து என்கேஜ். நீங்க இந்த 2 மாசம் எப்படி போர்ஷன் தெரியும், ஆனா நீங்க நிறைய போர்ஷன்ஸை படிச்சிருக்கீங்க. நாளை மறுநாள், இன்னைக்கு என்ன வியாழனா, நீ வெள்ளியா, அத்தத்தோ வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டேட் ரேங்க் பேட்ச்ல எத்தனை இது முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒண்ணு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் சார் அப்படின்னா, எவ்வளவு போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கோ, நீங்க அப்பயா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம பசங்களாம். ரைட்டா? சோ சில பேர் இவங்கெல்லாம் வந்து நம்பி ஜாயின் பண்ணிருக்கிறாங்கல்ல, எல்லாருமே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, என்னால இது முடியாது அது முடியாது, எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லை, என்கிட்ட கிட்ஸ் இருக்காங்க, எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா. இந்த காலத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாலே அது ஒரு பெரிய பாரம் மாதிரி நினைக்கிறாங்க. ஏங்க, வாழ்க்கைங்க திருமணம் அப்படிங்கிறது சந்தோஷமா மன நிம்மதியா மன நிறைவா வாழ்றதுக்கான ஒரு அஸ்திவாரம் தாங்க திருமணம். நீங்க அது அந்த அக்கா அப்படிதான் சொன்னாங்க, என்னத்த பேச நீங்க, என் நிலைமை உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னாங்க. விச் மீன்ஸ் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கிடாதீங்க. நம்ம சுபால நீங்க என்கிட்ட நீங்க வந்துட்டீங்க, இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டு தான் வெளியில போகணும். சும்மா ஏனாதாலாம் கிடையாது. டெய்லி உங்களால எவ்வளவு நேரம் உழைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் உழைங்க. ஒரு 100% ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 பக்கம் 5 பக்கம் மட்டும் படிக்கிறத டார்கெட் வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா, ஏன்னா நான் மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அம்பானியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வசதியில வாழ்ந்தவங்களாம் சரி, இல்ல ரொம்ப வறுமை கோட்டுல கீழே இருக்கும், எல்லாருக்குமே 24 மணி நேரம். அந்த மணி நேரத்தை யார் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றா, யார் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றா, அதுலதான் வெற்றிங்கிறது இருக்கு. ரைட்டடாக்கன்னா, நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சு சாதனை பண்றோம், அது மட்டும் கிடையாது, சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம தோக்குறோம், நான் 2 வருஷம் ட்ரை பண்ணேன் சார், என்னால பண்ண முடியல, 1 வருஷம் ட்ரை பண்ண, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபௌட் இட். இன்னையில இருந்து, இந்த செகண்ட்ல, இந்த மொமெண்ட்ல இருந்து உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பி சொல்றேன், கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை தொலைஞ்சது. வேற எந்த ஜாப்லையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒண்ணு நிம்மதியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்க சுயமரியாதையை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த 2ம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அஸ்திவாரம்.
மிகப்பெரிய ஒரு ஒரு நான்லாம் அப்படிதான் சொல்லுவேன். என்னைய நம்பி என்னைய பார்த்து வந்துட்டு போறாங்கல்ல, அவன் நாளைக்கு போயிட்டு ஒரு 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 ஹோட்டல்ல வேலை பார்க்குற பையனாவோ இல்ல வேற ஏதோ பிரைவேட் செக்டர் வேலை பார்க்குற பையனாலாம் இருக்கவே கூடாது. சார் நான் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார் நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சார், நான் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சார், நான் ஒரு விஏஓ சார், நான் சப் ரிஜிஸ்டர்ல இருக்கேன் சார், நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி, இப்படிதான் நம்ம பசங்க சொல்லணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் எத்தருணத்தை கொண்டும் பின்வாங்கிறவே கூடாது. இவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. புக்கை எடுத்துட்டீங்க அவ்வளவுதான், ஒண்ணு போட்டி போட்டு பாத்துரும். யாருடா அது சொன்னது? நான் உங்களை படிக்க வைக்கிறேன்டா, நான் உங்களை அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். நீங்க எதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்றத கணக்கு அச்சிதமா சூப்பரா கரெக்டா ஷார்ப்பா படிச்சு முடிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டே வாங்க. வெற்றி எப்படி வருதுங்கிறத மட்டும் பாருங்க. அடுத்த வருஷம் இந்நேரம் 2026ல ஒரு இமாலய சாதனையோட ஒரு சக்சஸ் மீட்டை நடத்தணும். நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்ம அருப்புக்கோட்டையில நான் நடத்தி காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. அதுல பசங்க எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க, மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடைவாங்க. அதுக்கு நான் திருப்பி சொல்றது அதுதான், ட்ரை அகைன். முடியல ட்ரை அகைன், முடியல ட்ரை அகைன். ஒரு கட்டத்துல அந்த முடியலங்கிற வார்த்தை மாறி முடியும், என்னாலே முடியும். நான் ஒன்னு ஓப்பனா சொல்றேன். அதாவது இந்த வெளி உலகில சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கேவலமா நம்மளை பத்தி நினைக்கிறவங்களாம் நல்லா வாழ்றப்போ நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறவங்க நம்ம நல்லா வாழ மாட்டோமா? மத்தவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறப்போ நம்ம நல்லா வாழ மாட்டோமா? அவனே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கோ. எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி ஒருத்தன் இருப்பான். எல்லார் வாழ்க்கையிலும் அவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு நல்ல மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 25 26 எல்லாம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பக்குவம் வர ஆரம்பிச்சிடும். ஓ இப்படி எல்லாம் இருக்கா, ஓ இப்படி எல்லாம் முதுகுல சொருவாங்களா? எல்லாத்தையும் புன்னகையோட இறைவன்றையோ இல்ல இயற்கையிட்டே ஒப்படைச்சிட்டு நம்மளுடைய வேலையில மட்டும் 100% எஃபர்ட் போடுங்க. வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இந்த சுப்பாராஜா பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ரைட்டா? யூ டோன்ட் worry about it. எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. கான்பிடண்டா இருங்க. நம்ம ஜெயிக்க போறதுக்கான ஒரு அஸ்திவாரமா இன்னையில இருந்து, இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்லோவா போச்சா, இதுக்கு முன்னாடி உங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்களா இருக்கலாம். மேபி இப்பதான் புது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த மொமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? we can நம்ம அச்சீவ் பண்ணலாம். ரைட்டா? ரைட் போயிடலாம். நம்மளாலையும் முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி ஒரு சிம்ம சொப்பனமாக தமிழ்நாடு ஃபுல்லா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சிஏ ஒரு நியூ ஃபார்மேட்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் எடுத்துக்கோங்க. சிஏ நோட்டு அந்த லாஸ்ட் வீக்ல இருந்து நான் கொடுக்கல. 16 டேட்ல இருந்து நான் கொடுக்கல. ஸோ 16ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நிறைய சிஏ இருக்கு. அது 2 வீடியோவா நம்ம பார்க்கலாம். ஓகேடாக்கண்ணா? இன்னைக்கும் நாளைக்குமா பார்த்துக்கலாம். 2 வீடியோ. பார்ட் 1 அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 1லாம் வேணா 16-24 நோட்ல போட்டுக்கோங்கடாக்கண்ணா. இன்னையில இருந்து சார், இன்னையில இருந்து உங்களுக்கு சிஏக்கான மெட்டீரியலை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். சரியாடாக்கண்ணா? மெட்டீரியல் ஆனா ப்ரொவைட் பண்ணா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு தெரியலையே. நீங்க வாட்டு 10ஓட 11 PDF வச்சுட்டீங்கன்னா சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியல் சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனல்ல என்கேஜ்டா இருந்துக்கோங்க. அதுலதான் எல்லா அப்டேட்ஸும் வரும். சரியாடாக்கண்ணா? கிரேட். உள்ள போயிடலாமா? வாங்கடாக்கண்ணா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யுவர்ஸ். வேலையை காமிச்சிட்டான் இல்ல? பீகாரினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமார், இப்ப ரீசெண்டா தேர்தல் நடந்து முடிஞ்சது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் அவர்கள் தான் காலங்காலமாக எப்படி நமக்கு ஜெயலலிதா, எப்படி நமக்கு எம்ஜிஆர் இப்படிலாம் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய பேர் ஒரு ஆளுமை. அந்த மாதிரி அங்க நிதிஷ்குமார்ங்கிற ஒரு ஆளுமை இருந்தாங்க. ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐக்கிய ஜனதா தளம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கட்சியை. இது என்ன பண்ணாங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அதுக்கடுத்து என்ன நிலவரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும். 10,000 ரூபாய் அப்படிங்கிற ஓட் பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லி பீகார்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இங்கேயுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனா அது அந்த அளவுக்கு எடுபடலை. ஓகே, ஸோ அதனால நிதிஷ்குமார் அவர்கள் பதவி ராஜினாமா செய்தார். எக்ஸ்பெக்டட். இவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக போறாரு. அவங்க அங்க எம்பி அங்க போறாங்க. ஓகே, ஸோ சென்ட்ரல் மினிஸ்டர் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக போறாங்க. அதற்காக பதவியை ராஜினாமா செய்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த புதுசா இருக்கக்கூடிய சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான். யாருடாக்கண்ணா? சாம்ராட் சௌத்ரி. அப்படியே எழுதி வச்சுக்கோங்கடாக்கண்ணா. சௌத்ரி அப்படிங்கிறவங்க தான் சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பீகாரினுடைய புதிய முதலமைச்சர். ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம் எல்லா எலெக்ஷன், நம்மளுடைய புதுச்சேரியா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், அஸ்ஸாமா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், எலெக்ஷன்ஸ் அப்படி 2026ல இது எல்லாத்தையும் மேட்ச் அப் பழையங்களை கொடுத்து அந்த சிஎம் ஓட லிஸ்ட் எல்லாம் கேட்கலாம். ரைட்டாடாக்கண்ணா? பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். சரி, அவங்க தான் புதிய சிஎம் ஆக பதவியேற்றுள்ளார். ரைட்டா? சரி, எப்பயுமே நம்ம பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நாங்க பார்க்க மாட்டோம், அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன், மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த உள்ள மாநிலம் என்ன மாநிலம்? பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா உள்ள மாநிலம். இதெல்லாம் செக் பண்ணி நீங்க எழுதுறீங்களான்னு எனக்கு தெரியாது. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சுப்பராஜாவினுடைய லேர்னிங், சுப்பராஜாவினுடைய அந்த எஃபர்ட் வந்து உங்களுடைய எக்ஸாம்ல பிரதிபலிக்கும்.
அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரைட்டா? குட், எழுதி வச்சுக்கோங்கடா கண்ணா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரெண்டாவது, நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம். நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் அது எந்த மாநிலத்தில் இருக்கு? ஓகே. மூணாவது இந்த ரெண்டு, பீகாரினுடைய கேபிட்டல் என்னது? என்னுடைய கேள்வி அதுதான். பீகாரினுடைய கேபிட்டல் என்னது? அடுத்த கேள்வி. நாலாவது கேள்வி, பீகாரினுடைய கேபிட்டல் என்னது? ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? ரைட். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு முதலமைச்சர் வேண்டும். அதாவது முதலமைச்சர் தலைவன், ஆளுநருக்கு உதவி பண்ண 10th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஆளுநருக்கு உதவி பண்ண ஒவ்வொரு மாநிலத்திலும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை வேணும்னு சொல்லி என்ன ஆர்டிகல் கூறுகிறது? நான் கூட நிறைய டைம் இந்த கொஸ்டின்ல கேட்டேன். இதுக்கு அடுத்துதான் எவ்வளவு மினிஸ்டர்ஸ் இருக்கணும், அடுத்து எத்தனை பெர்சன்டேஜ் மினிஸ்டர்ஸ் இருக்கணும்லாம் கொடுத்திருப்பாங்க. அது என்ன ஆர்டிகல் நான் கேட்கிறேன். ஆளுநருக்கு உதவி பண்ண முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை வேணும்னு சொல்லி என்ன ஆர்டிகல்? 4 கேள்வியும் சமத்து குட்டியா இப்படி கட்டம் கட்டி எழுதி வச்சுக்கோங்க. இதற்கான ஆன்சரை நீங்க சர்ச் பண்ணி எழுதுங்க. இனிமேல் மேபி நம்ம பசங்க யாருக்கா வில்லிங் இருக்குன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல, இந்த கமெண்ட்ல இல்ல நார்மல் கமெண்ட்ல நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் 1 2 3 4 5 நீங்க போட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் பொது உடைமை வாதமா இருக்கும். ரைட்டா? நான் நல்லா இருக்குங்கிறத மத்த பசங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்களா அதுக்காக. ரைட்டா? குட், சூப்பரான பாயிண்ட்ரா, சரியான பாயிண்ட், தங்கமான பாயிண்ட். இதான் முதல்ல போடணும். எல்லா ஊர்லயும் ஒரு விஷயம் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, கந்து வட்டி ராஜான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கந்து வட்டி, வட்டிக்கு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சூப்பரா ஒரு விஷயம் லான்ச் பண்ணிடுறாங்க. அதுதான் என்ன சார் அப்படின்னா, ஈஸ்வரி கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ணிருக்கிறாங்க. எழுதிக்கோங்கடா கண்ணா. எந்த அரசாங்கம் கந்து வட்டிக்கு விடுபவர்களை இல்ல வட்டிக்கு விடுபவர்களை தண்டிக்கிறதற்காக ஒரு போர்ட்டல், ஒரு இணையதளத்தை உருவாக்கியுள்ள மாநிலம் என்ன மாநிலம்னா நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலம். ஏன் ஏதோ இந்த வட்டிக்கு பணம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல சார், திருப்பியும் சொல்றேன் சார், அது மிகப்பெரிய பாவம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது மிகப்பெரிய பாவம். ஃபார் மீ, சுப்பராஜா பொறுத்த வரைக்கும், என்னைய பொறுத்த வரைக்கும், நீங்க வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த வட்டியில வர்ற காசை நீங்க சாப்பிட்டு உடலை வாழணும் அப்படின்னா அப்பேற்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையே கிடையாது. சரி, எங்க அப்பா அம்மா தான், எங்க தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்க மாறிடுங்க. நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நிறைய கோடீஸ்வரனா வந்து வட்டிக்கு வாங்குவான் சொல்லுங்க. நல்ல கையில காசு நிறைய, மாசம் 10 லட்சம், மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்கள வந்து வட்டிக்கு வாங்குவாங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சில, ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என் பிள்ளையை படிக்க வைக்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா வட்டிக்கு வாங்குவாங்க. அப்படி இல்லையா, சாப்பாடுக்கே வழி இல்லைன்னா காசு வட்டி வாங்க. ஏதோ ஒரு தொழில் தொடங்க போறாங்க, ஒரு புதுசா இன்னோவேட்டிவா இருக்கிறப்ப அந்த இதுக்கு வட்டிக்கு வாங்குவாங்க. இல்ல எனக்கு ஒரு டே பை டே, அதாவது தொழிலாளர்கள், ஒரு நாள் கூலி தொழிலாளர்களுக்கான நாளைக்கு நான் வாங்குற சரக்கு இல்லைன்னா அதுக்கு வட்டி வாங்க. அவங்க மேல போயிட்டு வட்டியை திணிக்கிறது, வட்டிக்கு வட்டியை போடுறது, ராக்கெட் வட்டின்னு இருக்கிறது, இது என்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா இருக்கும்? நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய கண்குள்ளா பார்த்திருக்கேன். வட்டிக்கு காசு கொடு, நான் ஒரு காய்கறி கடைக்கு போறேன், அந்த காய்கறி கடையில அவர் வட்டிக்கு காசு கொடுக்கல அப்படின்னா, அன்னைக்கான வட்டி காசு கொடுக்கலன்னா அங்க இருக்கக்கூடிய தக்காளியில 1 கிலோ, வெங்காயத்துல 1 கிலோ, அங்க இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாம் 1/2 கிலோ அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா வாங்கிட்டு போன சில மனிதர்களாவே மதிக்கவே இயலாத சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன். மேபி உங்களுக்கு இது ஹேட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வலிச்சா வலிக்கட்டும், இன்னையில இருந்து திருந்திருங்க. ஓகே, அப்படிலாம் பண்ணாதீங்கடாக்கண்ணா ப்ளீஸ். அது ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்கிறாங்க. 2 வருஷத்துல, சாரி எத்தனை இயர்ஸ் அப்படின்னா அப் டு 5 இயர்ஸ், 5 வருஷம் வரை சிறை தண்டனை. இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா 5 வருஷம் வரை சிறை தண்டனை, 5 லட்சம் ரூபாய் கேஷா வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதையும் சேர்த்து கொடுத்துருவாங்க, அவன்கிட்ட இருந்தே வாங்கி கொடுத்துருவாங்க. ரைட்டாடா கண்ணா? சோ அது ஒரு சர்வீஸ் மாதிரி, போர்ட்டல் சர்வீஸ் தான் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. என்னடா கண்ணா? தமிழ்நாடு யூசரி காம்ப்ளிமெண்ட். இதனால நான் முன்னாடி எடுத்துட்டு வந்துருங்க. ரைட்டாடா கண்ணா? என்னுடைய பசங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என் பசங்க யாருமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஃபைன், ரைட், போயிடலாமாடா கண்ணா? வேற எதுவுமே வேணாடா கண்ணா? இந்த வட்டிலாம் யாரு வாங்குவாங்க தெரியுங்களா? இந்த இருக்கு பாருங்களேன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள். இந்த மகளிர்ல வந்து ஒரு 10 பேர், ஒரு அக்காமாரெல்லாம் உட்காந்துருப்பாங்க, ஒரு நடுவில் ஒரு அண்ணன் வந்து உட்காந்துருப்பாரு. அதெல்லாம் அந்த வட்டி, அந்த கோஷ்டி. சரியாடா கண்ணா? ஓகே ஃபைன். அடுத்த பாயிண்ட், வேற எது வேணாடா கண்ணா? இதுல இருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? தேர்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது கேட்கறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் அப் இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸ்டார்ட் அப் இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது கண்ணா? இதை முதல்ல எழுதி வச்சுட்டு இதை எழுதிக்கோங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏகப்பட்ட டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த கொஸ்டின், ஸ்டாண்ட் அப் இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 10th ஸ்டாண்டர்ட் புக்ல லாஸ்ட் லெசன்ல இருக்கும், லாஸ்ட் எக்கனாமிக்ஸ் லெசன்ல லாஸ்ட் லெசன்ல இருக்கும். ஸ்டாண்ட் அப் இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? எங்க பசங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே அடிப்பாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? போங்க சார், எழுதிக்கோங்கடா கண்ணா. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதனோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 1 கோடி 2 கோடி எல்லாம் கிடையாதுனா
10,000 கோடியில எப்படி 10,000 கோடியில ஒரு ஃபண்டை ரிலீஸ் பண்றாங்க, மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் 2.0 எப்படி நம்ம ஸ்டேட் ரேங்க் 2.0 அப்படின்னு இருக்குல்ல, ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த, என்ன சார் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதற்கு காசு வேணும், வட்டி ரொம்ப கம்மியா ரொம்ப கம்மியா, இல்ல சிறு தொழில் நிறுவனங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியமா அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மோடி வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்லயே ரெண்டாவது வருஷத்துலயே ஸ்டார்ட் பண்றாரு. ரைட்டா? 2016லயே ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமா அது சாரி அது தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. 2016 ஜனவரி 16 ஞாபகம் இருக்கா? ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா 2016 ஜனவரி 16 அப்படிங்கிற ஒரு டேட்டு, 2016 ஏப்ரல் 5 அப்படிங்கிற டேட்டு ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவு பண்றதுக்காக 2.0 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை கோடிங்கிற வேணும்? எவ்வளவு கோடி ராக்கன்னா? 10,000 கோடி. வேற இதுல எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஃபைன். தேர்ட் ஒன் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன். இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கோ அப்படியே, இது கேப்ஸ்ல இருக்கணும், சேவ் ஸ்மால்ல இருக்கணும், ஹர் அப்படிங்கிற விஷயம் இது வேணும், இந்த இமேஜ் வேணும். ரைட்டா? சேவ் ஹர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரைட் அடக்கனா எழுதிக்கோங்க. டக்கனா சேவ் ஹர். இதை யார் முன்னிலைப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு ஆர்கனைசேஷனும் பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய அம்பானி கையில இருக்கக்கூடிய ஒரு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இருக்கு இல்லையா, ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் சிடிஏசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சேஃப் ஹர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை முன்னிலைப்படுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? கிராமப்புற பெண்களுக்காக, ரைட்டா, கிராமப்புற பெண்களுக்காக இணையதளத்திலிருந்து வரக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக, அவங்களை பாதுகாப்பதற்காக, ஏன் அதற்காக ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துறாங்க. ரைட்டா? சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு எனபிள் 1 million which means 10 lakhs ராகனா 10 lakh cyber shaktis across rural India. கிராமப்புறங்கள் ராகனா ரூரல் இந்தியா, அர்பன் கிடையாது, ரூரல் இந்தியா. ஓகே, கிராமப்புற பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்போடைய உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சாரத்தோடைய பேரு தான் சேஃப் ஹர். அவ்வளவுதான். இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் டிஏஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க. ரைட்டா? சதி அப்படின்னா என்னன்னு தெரியும்ல, சகி அப்படின்னா பெண்கள், பெண்கள் ரகனா மறந்துடாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம். இதுல இருந்து வேற ஏதாவது கேள்வி கேட்கலாமா? இதுல இருந்து வேற ஏதாவது கேள்வி? ஓகே, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்துல பெண்களின் பாதுகாப்பிற்காக ஒரு சில விஷயங்கள், அதாவது பெண்கள் பாதுகாப்பு எண் அப்படின்னா என்னதுராகன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா இருக்கிறீங்க, ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு நம்பர் கால் பண்ண, அந்த நம்பர் என்னன்னு தெரியுமா? தெரியல அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? 181 அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கடாக்கன்னா எப்பயுமே இருக்கணும். செகண்ட், எல்லார் போன்லயுமே வாட்ஸ்அப் இருக்கும், எல்லார் போனுமே ஃபேஸ்புக் இருக்கும், எல்லா போன்லயுமே இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கும். ஆனா காவலன் SOS அப்படிங்கிற ஆப்பே இருக்காது. பாத்துருக்கீங்களா? யாருக்கிட்டே இருக்காடாக்கன்னா காவலன் SOS. தயவு செஞ்சு நம்ம தங்கங்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் எல்லாருமே இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெர்மனண்டா இன்ஸ்டால்மெண்ட்ல இருக்கணும். ரைட்டாடாக்கன்னா எங்கேயோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் வருது அப்படின்னா அந்த ஆப்ல உள்ள போயிட்டு லைட்டா அந்த ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா போதும், வித்தின் 10 minutesல உங்களுக்கு உங்க சரௌண்டிங்ஸ்ல உங்க ட்ராக் பண்ணிட்டு போலீஸ் உங்களுக்கு உள்ள வந்துருவாங்க. இன்னைக்கு வரையும் இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மிகப்பெரிய பாராட்ட தரக்கூடிய விஷயம் காவல்துறைக்கு. ஓகேடாக்கண்ணா? சோ இந்த ரெண்டையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிடாக்கண்ணா? ஓகே, எழுதியாச்சா? எழுதியாச்சாடாக்கண்ணா? ரைட். தேர்ட் பாயிண்ட், அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன் எழுதி வச்சுக்கோங்கடாக்கண்ணா. 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வு, குரூப் 4 தேர்வு, 3 தேர்வுலையுமே கட்டாயமா இந்த கேள்வி எதிர்பார்க்கும். இல்ல சார் நான் குரூப் 1 லெவல்ல நான் பெரிய லெவல்ல படிக்கிறேன் சார் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல கட்டாயமா அந்த கேள்வி இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியம். எழுதி வச்சுக்கோங்கடாக்கண்ணா, எழுதி வச்சுக்கோங்கடாக்கண்ணா. அதுதான் என்ன சார் அப்படின்னா தொகுதி மறு வரையறை சட்ட திருத்த மசோதா. எழுதிக்கோங்கடாக்கண்ணா. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்
தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதா. அழகான பேரு, ரைட்டா கண்ணா? இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதா. என்ன சார் இதை பத்தி பேசுது? இது ரிலேட்டடா வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். நீங்க அதை நீங்களே நம்ம தமிழகத்துக்கு சாத்தியமா இல்ல வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ரைட்டா கண்ணா? என்ன சொல்றாங்க சார் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நமக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் இப்போ வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு, சாரி 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் இந்த விஷயங்கள், அதாவது லோக்சபானா 545 பேரு, ராஜ்யசபானா கிட்டத்தட்ட 250 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப பாப்புலேஷன்லாம் கூடிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் மக்கள் திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியலங்கிற அக்கறையில நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி நான் சொல்லல, அமித்ஷா சொன்னாரு, ரைட்டா? ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் சொன்னாரு, ரைட்டா? இப்ப இதுல என்னென்ன பிளஸ் இருக்கு, இதுல என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நடக்கணும், நோட் பண்ணிக்கோ. முதல் விஷயம் அவர் சொன்னது 543 எம்பி சீட் இப்ப இருக்கிறது தெரியும் நடக்கணும். மொத்தம் 552 சீட்டு இருக்கும். அதுல எப்பயுமே அந்த ஒரு 9 சீட்டை விட்டுருவாங்க, ரைட்டா? 543 சீட்டு இப்ப வரைக்கும் சிட்டிங் எம்பில இருக்கிறாங்க. இதை வச்சுதான் எலெக்ஷன் நடக்கும். இப்போ இதனுடைய கவுண்ட் நான் 850 உயர்த்த போறேன் அப்படின்னு அவரு அப்படியே சொல்றாரு. சற்றேறக்கூடிய 70% to 80% இன்கிரிமெண்ட் பண்றாங்க. 850 எம்பிஸ். நீங்க அந்த கவுண்ட்டை பாத்தீங்கன்னா ஓகே, நிறைய பேர் கூட்டுறாங்க, அப்ப நம்ம ஊருக்கு நல்லா நிறைய இருக்கும் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. 850ங்கிறது ரெண்டு கேட்டகரியா பிரிக்கும். அதையும் எழுதி வச்சுக்கோங்க. 815 மாநிலங்களுக்காகவும் 35 யூனியன் பிரதேசங்களுக்கும் மாறும். அதையும் எழுதி வச்சுக்கோங்க, ரைட்டா? 815 மாநிலங்களுக்கும் 35 யூனியன் பிரதேசங்களுக்கும் மாறும். இந்த இருக்குல்ல 543 to 850. இது எந்த மசோதா சார்? இது எப்ப தாக்கல் பண்ணாங்க? நோட் பண்ணிக்கோங்க. 2026 ஏப்ரல் 16 வரலாற்று முக்கியத்துவமான ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களவையில தாக்கல் பண்ணாங்க 2026 ஏப்ரல் 16. நம்மளுடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்களா கண்ணா? சரி, இதுக்கப்புறம் ஒரு ரிலேட்டடா சொல்லுவான். இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பில் சார் அப்படின்னா 131வது. எழுதிக்கோங்கடா கண்ணா, 131வது. இந்த பாயிண்ட ஜென்மத்துக்கு மறந்துடாதீங்க. 131st 131வது மசோதா எழுதி வச்சுக்கோங்கடா கண்ணா. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, அது ரொம்ப முக்கியம். இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுல நான் ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இது முடியறப்போ இந்த சீட்ஸனுடைய கவுண்ட் எத்தனை சீட்ஸ்ல இருந்து எத்தனை சீட்டு? 543ல இருந்து 850 சீட்டா? 815 மாநிலங்கள், 35 யூனியன் டெரிட்டரி. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாமே பாயிண்ட். இது கீழே எத்தனாவது மசோதா? இதை கட்டம் கட்டி எழுதிக்கோங்க. 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, ரைட்டா? குட். இப்ப நான் கேட்கிறேன் அடுத்த கேள்வி, இங்க பாருங்களேன். இதுதான் நம்மளுடைய இந்தியாவினுடைய புது பார்லிமெண்ட், அப்படிதான் நடக்குன்னா. இந்த பார்லிமெண்டோடைய பேர் என்ன? இதுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் சொல்ல முடியுமா? எந்த ஆண்டு எந்த மாதம் உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு எந்த மாதம் உருவாக்கப்பட்டது? கிண்டு சொல்றேன், மே மாசம் உருவாக்கி இருப்பாங்க, ரைட்டா? சரி, இப்ப பாருங்க அடுத்த பாயிண்ட். ஹிந்து ஆர்டிகல்ல ஒரு அழகா சூப்பரா கொடுத்தாங்க. இதான்டா ஹிந்து பேப்பர்னு சொல்றது, ரைட்டா? ஓகே, செம்மையா கொடுத்திருந்தாங்க, ரைட்டா? இது உங்களுக்கே புரியும் நான் நினைக்கிறேன். அங்க பாருங்களேன், என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, tipping the scales as the delimitation of constituencies for the Lok Sabha is to be carried out for the results அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படிலாம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இது எல்லாமே ரீஜியன்ஸ், நம்ம இந்தியாவினுடைய ரீஜியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இதான் நம்மளோட இந்தியாவினுடைய ரீஜியன்ஸ். இந்த சட்ட திருத்த மசோதா வந்துருச்சு அப்படின்னா யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகலாம், யாரெல்லாம் தேய்மானத்தோட அடிமட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற கூடிய விஷயத்தை தான் இந்த ரீஜியன் பேசுது. இங்க பாருங்க, ரீஜியன் இன்க்ரீஸ் இன் சீட்ஸ், சும்மா ஒரு ரஃபா இதெல்லாம் எழுத வேணாண்டா. இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் ஆஷ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் சீட்ஸ் இப்ப எவ்வளவு இருக்கு, இது வந்ததுக்கு அப்புறம் எத்தனை சீட்டா இன்கிரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹிந்துல கொடுத்துருக்காங்க. வேற எந்த நியூஸ் தினத்தந்திலையோ இல்ல தினகரன்லயோ இல்ல தினமலர்லயோ இந்த மாதிரி பேப்பர் எங்கேயா பாத்துருக்கீங்களா? அதுதான் இல்ல. தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர். நான் மோஸ்ட்லி இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், உங்களுடைய தி ஹிந்து தமிழ், தினமணி இப்படி நான் கோத்ரூ பண்ணி கொண்டு வருவேன். என்னடா சி எப்பயுமே எனக்கு நமக்கு அப்படிதான், எப்படி மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, ஈஸ்ட்ல இன்க்ரீஸ் எத்தனை பர்சன்டேஜ் ஆகுதுன்னா 48.7%. இந்த இருக்கு பாருங்க, இந்த பகுதிகளில் 48.7. ஹிந்தி ஹேட்லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க, இந்திய மாநிலங்கள் சொல்லுவாங்கல்ல, அதுல இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் 76.8%. புரிகிறதா? மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்க்கிறோன்னு புரிகிறதா? வெயிட் பண்ணுங்க, அடுத்த பாயிண்ட்.
நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள் 33.3%. லைக் லுக் அட் ஹியர். நார்த் நான் ஹிந்தி, அதாவது வடக்கிலே ஹிந்தி பேசாம இருப்பாங்க, இந்த பஞ்சாபி மொழிகள் பேசக்கூடியவங்க, இந்த ஜம்மு காஷ்மீர்ல உருது மொழி அவங்களாம் இருக்காங்களா, அவங்கள 58.3%. சவுத்த பாருங்க, இதை முதல்ல சொல்லுங்க. 33.3%. என்னடா கண்ணா 33.3%. இப்போ சப்போஸ் எப்படி இந்த சப்போஸ் இந்த பாயிண்ட் ஏன் எல்லா ஸ்டேட்டும் இருக்கு, ரொம்ப கூர்மையான பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, 850 சீட் இனிமேல் எம்பிக்கு மாத்திட்டாங்க அப்படின்னா எத்தனை சீட்ஸ் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகுங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. லுக் அட் ஹியர், என்னை பாருங்க. அப்போ ஈஸ்ட் கிழக்குல 13.7% சீட்டு இன்கிரிமெண்ட் ஆகும். இப்ப அவங்களுக்கு எத்தனை எம்பி இருக்காங்களோ அவங்கல இருந்து 13% கூடும். ரைட்டா, கரெக்டா பார்க்கணும். சவுத்த மட்டும் நான் பேசுறேன். சவுத், நம்ம சவுத்துல மட்டும் 20% மட்டும் கூடும் ஒவ்வொரு ஸ்டேட். இப்ப நம்ம தமிழகத்துல எத்தனை இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க. ரைட்டா, 39+1 புதுச்சேரியும் சேர்த்துக்கோங்க, 40 எம்பி இருக்காங்க. அதுல இருந்து 20% போட்டு பாருங்க. ஜஸ்ட் எத்தனை எவ்வளவுதான் வருங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. எவ்வளவு 8 சீட்டு தான் கூடும், 48 சீட்டு தான் வரும். ரைட்டா, ஆனா ஒரே ஒரு ஹிண்ட் இங்க பாருங்க, ஹீலிங் மாதிரி கொடுத்துருக்காங்கடா. ஹிந்தி ஹேட்லாண்டு, ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில மட்டும் எத்தனை சதவீதம் சீட்டு கூடுது அப்படின்னா, இங்க 13, இங்க 20, 43.1% மக்கள், 43.1% இன்கிரிமெண்ட் ஆகுது. சற்றே ஏறக்கூடிய அப்படியே டபுள் மடங்காது. நமக்கு 40னா அவனுக்கு அப்படியே 80 மாறும், நமக்கு 100னா அவனுக்கு 200 மாறும், நமக்கு 200னா அவனுக்கு 400 மாறும், நமக்கு 150 அவனுக்கு 300 சீட்ஸா போகும். இந்த விஷயத்துல செக் வைக்கிறாங்க கவர்மெண்ட். இதுக்குதான் சார் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிறது. இதுக்குதான் இந்த மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, அசால்ட். இது இன்னும் நீங்க அந்த நான் இதுல வந்து நான் கிராப் பண்ணி நான் பை பண்ணிருக்கேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓகே, இங்க பாருங்களேன். இதுல ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த இருக்கு இல்லையா, எனக்குள்ள இருக்க ஒடிசா பகுதிகள், ஆந்திரா ஒடிசா இது எல்லாமே இந்த ப்ளூ கலர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா சொகுசா வாழ்வாங்க. அப்படின்னா புரியல சார், உங்களுக்கு இன்னமா புரியல, ஓப்பனா அடிச்சு பேசணும்டாக்கண்ணா. ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதினா இந்தியாவை யார் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடிய பகுதி. இன்னும் ஓப்பன் அடிச்சு பேசும். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், இன்னும் நல்லா சொல்ல போனா உத்தராகண்ட், அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தான், சிக்கிம்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தான், அவங்க தான் மக்களை எம்பி சீட்டை யார் அதிகமா வின் பண்றாங்களோ அவங்க இந்தியாவை ஆளலாம்னு சொல்லி 15 வருஷ வரலாறு இதைத்தான் பேசுது. அப்படின்னா இந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் யூபிலையும் பீகார்லயும் தான் அதிகமா இருக்காங்க. அப்ப அங்க சீட்டை கூட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டைமும் நாம தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனாலதான் ஆனா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரத்து ஆயிடுச்சு, தோல்வியில் முடிந்தது. அதற்காக தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதாடா கண்ணா? உங்களை அனலைஸ் பண்ணி இப்போ குரூப் 1 நோட் பண்ணணும்னா, குரூப் 2 வேணும்னா இந்த ஆர்டிகல்ஸ் வேணும். எப்படி கேட்பாங்கன்னா 131வது சட்ட திருத்தம், ரொம்ப முக்கியமான பாயிண்டாகனா 131வது சட்ட திருத்த மசோதாவில் என்னென்ன ஆர்டிகல்ல சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்கடாங்கண்ணா. ஆர்டிகல் 81, ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 170, ஆர்டிகல் 332, ஆர்டிகல் 334A. இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இந்த ஆர்டிகலை மறந்துடாதீங்க. இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இந்த ஆர்டிகலை மறந்துடாதீங்க, ஜென்மத்துக்கு மறந்துடக்கூடாது. ரைட்டாக்கண்ணா? ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இது தனியா வீடியோ கூட எங்க நேரமே இல்லை. நான் அது போனா அந்த பேட்ச் பசங்களை அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. ரைட்டா, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நான் இதை பத்தி டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனை நான் இங்கேயே நான் கொடுத்துட்டேன். என்னடாக்கண்ணா புரியுதுல? ஒரு இமேஜோட வச்சு நான் கொடுத்தேன். இது நானா கிரியேட் பண்ணலாங்க, இந்து ஆர்டிகல்ல போட்டதுங்க. குட். என்ன ஆர்டிகல் ராக்கண்ணா? 81. நான் கேட்பேன், டீலிமிட்டேஷன்ல என்னென்ன ஆர்டிகல் மேல கை வச்சாங்க? 81, 82, 170, 332, 334ல உங்களுக்கான இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, இது எல்லாத்தையுமே 2 டைம்ஸ். ஆர்டிகல் 81னா என்னது, 82னா என்னது, 170னா என்னது, 334னா என்ன, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி எழுதுங்க. இப்ப இது நான் சொல்லிட்டேன்னா பாயிண்டோட பாயிண்டா கடந்து போயிடும். ஓகே, ஸோ அதை விடாதீங்க. ஓகேடா கண்ணா? இது புரிஞ்சதுல ஏன் கொண்டாந்துருக்காங்கன்னு. அன்பார்ச்சுனேட்லி அது என்ன ஆயிருச்சு அப்படின்னா விச் மீன்ஸ் என்னடா கண்ணா ஆயிருச்சு, என்ன ஆயிருச்சுடா கண்ணா? அது தோல்வியில் முடிந்தது. எப்பயுமே ஒரு மசோதா கொண்டாந்தா அதுல ஒரு விஷயத்தை மட்டும்தான் இம்ப்ளிமெண்டே பண்ணுவாங்க. தொகுதி மறுவரையறைனா தொகுதி மறுவரை மட்டும்தான்.
வேற எதுவுமே இருக்காது. ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு நியூ டெக்னிக்கா, ஒரு புதிய விஷயமா, மகளிருக்கென 33% இடஒதுக்கீடையும் இந்த மசோதாலேயே ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணாங்க. ஆனா எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்துட்டு, தம்பி நீ சாத்திட்டு நீங்க அங்க உட்காருங்க, முதல்ல இதுக்கு என்னன்னு பாருங்க, அதுக்கடுத்து இது என்னன்னு பார்ப்போம். எல்லா கட்சிகளுமே, நானுமே கூட அந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அது எப்படின்னா தூண்டில போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தான் அது. ஓகே, புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா புரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அது ஆனா ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருச்சு. ஓகே, திருப்பி அதை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கடுத்து திருப்பி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த பில்ல மறந்துடாதீங்க. இந்த பில்ல தான் எதையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% கொண்டு வந்தாங்க. ஓகே ஃபைன், புரிஞ்சாடாக்கண்ணா? செமையா இருக்குல்ல? இப்படி தாங்க படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ். சும்மா ஒரு லைனார வச்சு படிச்சு சாய் அழகா அழகா அப்படியே சூப்பரா படிக்கணும். ஓகே ஃபைன், எழுதியாச்சாடாக்கண்ணா? நெக்ஸ்ட் ஒன் வாங்கடாக்கண்ணா. நெக்ஸ்ட் ஒன், அம்மாடி அம்மா, ஹிமாச்சல பிரதேச டே அப்படின்னு சொல்லி ஹிந்து ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. மேபி இதெல்லாம் அப்படியே கேட்கலாம். ஹிமாச்சல் டே என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 15. என்னடாக்கண்ணா, ஹிமாச்சல் டே என்று கொண்டாடப்படுகிறதுனா ஏப்ரல் 15. ஆக்சுவலா ஹிமாச்சல பிரதேசத்துக்கு தனிப்பட்ட வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ வெக்க தாங்க முடியாது. இப்ப எங்க அருப்புக்கோட்டையெல்லாம் வந்தானா அவன் கருகிடுவான், மதுரை சைட்லாம் வந்தானா வெந்து போயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்க ஆள உருளா சாமின்னு சொல்லிட்டு ஹிமாச்சல்ல போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் கோடை வாழிடம். என்னடாக்கன்னா, கோடை வாழிடமாக பிரிட்டிஷ்காரங்க வசிக்கக்கூடிய பகுதியாக ஹிமாச்சல பிரதேசம் இருந்தது. அது 15 அந்த டேவை நம்ம கொண்டாடுகிறோம், விச் மீன்ஸ் 15ன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட், எக்ஸ்ட்ரா பாயிண்ட், 1971 ஜனவரி 25 ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிற மாநிலம் 18வது மாநிலமாக அங்கீகாரம் பெற்று உருவானது. எழுதிக்கோங்கடாக்கண்ணா, 1971 ஜனவரி 25 18வது மாநிலம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப அடுத்த கேள்வி, ரீசெண்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயே பார்த்தோம், ஹிமாச்சலினுடைய கவர்னர் யாராக்கண்ணா? ஹிமாச்சலினுடைய கவர்னர் அப்படின்னு யாரடாக்கண்ணா பார்த்தோம்? ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய கவர்னர் யார் பார்த்தோம்? ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்தோம்ல. அடுத்த பாயிண்ட், ஹிமாச்சலினுடைய கோடை வாழிடங்களுடைய பேர் எல்லாம் பதிவு பண்ணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராபி புக்ல இருக்கும். கோடை வாழிடங்களினுடைய பேர்கள்லாம் என்னடாக்கண்ணா? கோடை வாழிடங்களினுடைய பேர்லாம் பதிவு பண்ணுங்க, தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. ஓகே குட். அதுக்கு மேல வேற வேணாம். ஓகே டாக்கண்ணா, நெக்ஸ்ட் போயிடலாமா? வாங்க 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 வாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க டாக்கண்ணா. 2026 ஆண்டு, எழுதிக்கோங்க டாக்கண்ணா. 2026 ஆண்டு ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப், கிரிக்கெட்டு, ஐபிஎல், லொட்டு லொசுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா கண்ணம், கேட்க மாட்டாங்கடா தங்கம், நல்லா புரிஞ்சுக்கோங்கடா கண்ணா. அத்லெட்டிக்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். பேட்மிண்டன் 2026 ஆண்டு அத்லெட்டிக்ஸ், அதாவது பேட்மிண்டன் போட்டிகள் எங்கு நடைபெற்றது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட்னா ஏப்ரல் 8ல இருந்து 12 வரைக்கும். நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா, ஏப்ரல் 8ல இருந்து 12 வரைக்கும். இந்த இருக்குல்ல இந்தியா சார்பாக எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா. ஆசியன் சாம்பியன்ஷிப்னுடைய போட்டிகள் எழுதிக்கோங்கடா கண்ணா. குட், வெரி குட் வெரி குட் வெரி குட். இது எங்க சார் நடைபெற்றது அப்படின்னா நாங்கோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குல்ல நாங்கோக் அப்படிங்கிற கூடிய பிளேஸ். ஓகே, நாங்கோக் இங்க உங்களுக்கு தெரியுதா? இது ஏதாவது நல்லா தெரியுதா? ஞாங்கோ, அதாவது ஒரு மாதிரி பேங்க் ஆஃப் நாங்கோ அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற வேணாம். ஓகே, இதுல யார் வின் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி இருந்தா மட்டும் போதுமானது. ஓகே, அடுத்த பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, இது ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கடா. இதே ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன் சார் எலெக்ஷன் ரிலேட்டடா இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நிறைய தலைவர்கள் திராவிட கட்சிகள்லாம் ஆட்சி புரிந்தாலும் யார் யாரு என்னென்ன தொகுதியிலலாம் தோத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது பேப்பர்லயும் வந்திருக்கு, ஹிந்து ஆர்டிக்கிள்லயே வந்திருந்தது, அதான் நான் இங்கேயும் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1952 ஸ்ரீ ராஜபாளையத்துல PS குமாரசாமி ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ராம்கோ குரூப்ஸ் அவர் தான் அப்ப சிஎம் இருந்தாரு. அப்போ ஆப்போசிட்டா இருந்தாரு இல்லையா, PS குமாரசாமி ராஜா காங்கிரஸ்ல இருந்த சுயேட்சை வேட்பாளர்கிட்ட தோத்து போனாரு. ஓகே, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த எங்கடாக்கண்ணா, ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த DK ராஜா அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளர்கிட்ட என்ன பண்ணிடுறாருன்னா தோத்து போயிடுறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் திங். அடுத்த பயம் பாருங்க, படியரசி திட்டத்தை கொண்டு வந்தவர், மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை மட்டும்தான்
தமிழகத்துல இருக்குன்னு சொல்லி ஆணித்தரமா சொன்ன அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகே, அறிஞர் அண்ணா அவர்கள் வேற தோத்து போயிருப்பாங்க. பை த சேம் டைம் இங்க பாருங்களேன், 1965 இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்த காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க பக்தவச்சலம் அப்படிங்கிற ஒரு சிஎம் இருந்தார் இல்லையா, பக்தவச்சலம் அவரும் தோத்து போயிருப்பாரு. யாருக்கு ஆப்போசிட்டா அப்படின்னா இந்த இருக்கு பாருங்களேன், 8900 ஓட்டுல யாராக்கன்னா ராஜரத்தினம் அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டா தோத்து போயிருப்பாங்க. எதனால் மன்னிப்பேன்டா, இதை மன்னிக்கவே மாட்டேன். அதுதான் என்னன்னா காமராஜரனுடைய தோல்வி. எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள், எத்தனை ஆயிரம் தொழிற்சாலைகள், எத்தனை ஆயிரம் சமூக நல திட்டங்கள், எத்தனை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு உகந்த திட்டங்கள், எத்தனை ஆயிரம் ரயில்வே நிலையங்கள், ரயில்வே முனையங்கள், எத்தனை ஆயிரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்கட்டமைப்பு வசதிகள், எத்தனை ஆயிரம் மிகப்பெரிய இந்திய லெவல்ல டாப் லெவல்ல இருக்கக்கூடிய. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனே தோக்கடிச்சிருக்கிறாங்க நம்ம ஊர் பசங்க, நம்ம ஊருக்காரங்க, மக்கள், நம்ம மக்கள். எப்படி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுதுன்னே தெரியல. ஓகே, சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களை ஒரு ஆள் வந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். யாரு சார் அப்படின்னா இந்த இருக்குல்ல கேம்ப் டூ பவர் எங்கடா கண்ணா போச்சு இந்த இருக்குல்ல டிக்ளைன்ஸ் கமிட்சி விருதுநகர் சீனிவாசன் அப்படிங்கிறவர் தான் தோற்கடிச்சிருக்கிறாங்க. ரைட்டா, 1285 ஓட்டு, கேவலம் ஒரு 1285 ஓட்டுல அந்த மனுஷனையும் ஆக்சுவலா அறிஞர் அண்ணா கூட ஒரு மாதிரி எப்படி சொல்லுவார் அப்படின்னா வருத்தப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. பேர்பட்ட மனுஷனை ஆட்சி பிடிச்சிட்டோம் ஓகே, பட் ஆனா காமராஜரையும் தோற்கடிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மளாம் எப்படிலாம் இருந்திருக்கிறோம், எப்பேற்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாவே வருத்தப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே, சரி, ரைட். இது மாதிரி சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஜெயலலிதாவா இருக்கட்டும், அகைன் ஜானகி ராமச்சந்திரனா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இந்த இமேஜ் வந்து சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, இது கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால எடுத்துட்டு வந்தேன். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வேற தேவையில்ல. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்கடா கண்ணா. ரொம்ப 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 முக்கியம், கட்டாயமா கேட்கலாம். COP21 COP31 COP31 அப்படிங்கிறது எங்க சார் நடைபெறுகிறது அப்படின்னா துருக்கி அப்படிங்கிற இடத்துல நடக்கிறது. ரைட்டா, துருக்கியினுடைய அதிபர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரு. இது என்ன சார் என்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. துருக்கிய மொழி என்னடாக்கன்னா துருக்கிய மொழி என்ன சார் அப்படின்னா துருக்கிய மொழி என்ன அனுப்பியிருக்கிறாங்கன்னா COP ஃபார் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் காலநிலை மாற்றத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக, காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்காக, கரியமில் வாயு உமிழ்வதை குறைப்பதற்காக ஒரு மாநாடு போடுவாங்க. அதுதான் COP மாநாடு. அதுதான் COP மாநாடுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. இது எங்கெல்லாம் நடைபெறுதோ அங்கெல்லாம் ஒரு நம்ம டிஎன்பிசி லெவல்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எங்க நடந்ததுன்னா துருக்கியில நடக்க போகுது. இந்த இருக்கு இல்லையா, மீன் எல்லாம் இங்கிலீஷ், அதனே துருக்கிய வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க, எனக்கு வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே, துருக்கியில நடக்க போகுதுராக்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற எதுவுமே வேணாம். இந்த விஷயத்துல லாஸ்ட் இயர் என்ன பண்ணிருந்தாங்க, நம்ம இந்தியா சார்பா தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணி 2070க்குள்ள ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா இம்ப்ளிமெண்ட் செய்ய போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா நடைமுறை சாத்தியம்ல அது பாசிபிள் அப்படிங்கிறது தெரியாது. ஜீரோ கார்பன் எமிஷன் புரியல. உங்ககிட்ட பைக் இருக்குல்ல, உங்ககிட்ட கார் இருக்குல்ல, உங்ககிட்ட நம்ம எல்லாருமே குற்றவாளிகள் தான். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம், பைக் யூஸ் பண்றோம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம். இது எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு அப்போஸா இருக்கும். ரைட்டடா கண்ணா? ஆமா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. COP31 எங்க சார்? துருக்கி, வேற வேணாம். ஓகே, இதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் டெப்தா அதனோட கீ பாயிண்ட்ஸ் பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எழுதுறா கண்ணா. செம்மையா இருக்கல இமேஜ், இமேஜ் இது. ஓகே, ஜெமினில போட்டுட்டு வந்தேன். இமேஜ் என்னது சார் அப்படின்னா அங்க பாருங்க, மேல ஹெட்லைன் கொடுத்திருப்பாங்க, which means a testament of Asian wrestling excellence. அப்ப நம்ம பார்த்தது பேட்மிண்டன், இப்ப நம்ம பாத்துறது அடி உத குத்து அண்டர்டேக்கர் கைன் ட்ரிபிள் கல்ச் ஜான் சீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சோ ரெஸ்லிங் அப்படிங்கிற கூடிய போட்டி ஆசியா லெவல்ல எங்கடக்கன்னா ஆசியா லெவல்ல ரெஸ்லிங் போட்டி, அதாவது குத்துச்சண்டை போட்டின்னு நினைக்கிறேன் தமிழ்ல. குத்துச்சண்டை போட்டி எங்க நடைபெற்றது சார் அப்படின்னா ஹோஸ்ட் பண்ணது கிர்கிஸ்தான். என்ன சார் வாயிலே வார்த்தை வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி கிர்கிஸ்தான். படத்தை பார்த்து அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இதுதான் அந்த படத்தோடைய விஷயம். எங்க நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் யார் வாங்கினாங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா கண்ணா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா இந்தியா வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா வேணா எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, 1 2 3 4 சாரி 1 2 3 4 5 இந்தியா 5th பிளேஸ். அதை மட்டும் வேணா நோட் பண்ணிக்கோங்க, வேற இதெல்லாம் வேணாம். எந்த நாடு கண்டக்ட் பண்ணது உலக மல்யுத்த ஆசிய மல்யுத்த குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தான் ரொம்ப முக்கியம்டாக்கன்னா
கிர்கிஸ்தான் அப்படிங்கிற நாடுல நடைபெற்றது. இந்தியாவினுடைய ரேங்க் 5. ரைட்டா? நம்ம ஊர்லயும் சண்டை போடுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா சார், எங்க ஊர்ல கொலாய் சண்டையை நீங்க பாத்தீங்களோ உங்களை அதுக்கப்புறம் நீங்க மெயின் மறந்து போயிருவீங்க. ரைட்டா சார்? வெரி குட். எழுதிக்கோங்கடா கண்ணா. எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 தெரியல, குரூப் 2 தெரியல, இதை எதிர்பார்க்கலாம். என்ன சார் அப்படின்னா, இந்தியாவின் முதல் 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 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக, எதனுடைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக? செமி கண்டக்டர். அதுதான் பாயிண்ட். எங்கடா கண்ணா போச்சு? எங்கடா கண்ணா இருக்கு? செமி கண்டக்டருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு எக்கனாமிக் ஜோன்ஸே உருவாக்கி வந்தாருக்கு பாருங்க. செமி கண்டக்டர் ஜோன்ஸ், அதாவது மீன் கடர்த்தின்னு சொல்லுவாங்களே, அது என்னடாக்கன்னா அரை மீன் கடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதற்கு ஒரு முதலாவதாக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸாக எந்த ஊர்ல சார் அப்படின்னா குஜராத்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சார் எல்லாமே குஜராத்துக்கே போகுது? ஆமா, அவர் ஊரியா 20 வருஷம் அங்க இருந்தா அவர் வந்திருக்காரு. 4 டைம் சிஎம் ஆகி, அடுத்தது தான் பிரைம் மினிஸ்டர், 3 டைம் சிஎம் ஆகி, 4ஆவது டைம் தான் இங்க பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. தோல்வியே இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் ப்ராஜெக்ட் 1 கோடி 2 கோடி இல்ல, இப்போ 91,000 கோடி. 91,000 சம்பளத்தையே நான் பார்க்கல. நான் எங்க 91,000 கோடியை பார்க்க? 91,000 கோடி. இது யார் மூலமா சார் அப்படின்னா டாடா குரூப் மூலமாக டைப் வச்சிருக்காங்க. எங்கடா கண்ணா டாடா குரூப்? எங்கடா கண்ணா போட்டிருக்காங்க? எங்கடா டாடா எலக்ட்ரானிக் ஸ்டார்ட்ஸ். டாடா அது வேணா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம். எதனுடைய சிறப்பு பொருளாதார மண்டலம்? அரை மீன் கடத்தினுடைய சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்க பண்றாங்க அப்படின்னா which means குஜராத். அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க, வேற வேணாம். ரைட்டா? இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். ஆசியாவின், நம்ம கூட லாஸ்டா வைவால கேட்டோம், ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எதிராகனா எந்த ஆண்டு எந்த பிளேஸ்ல உருவாக்கப்பட்டது? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? முடிஞ்சு அவ்வளவுதான். எழுதிக்கோங்கடா கண்ணா. முதலாவது, இதுதான் முக்கியம். முதலாவதாக பிரிக்ஸ் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங். முதலாவதாக பிரிக்ஸ் நாடுகளுக்கான சுகாதார மாநாடு இல்ல சுகாதார சந்திப்பு இல்ல சுகாதார மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா புதுடெல்லியில. எங்கடா கண்ணா? புதுடெல்லியில ஏப்ரல் 15. டேட்டு கூட வேணாம், பட் இது தெரிஞ்சா போதும். ஏப்ரல் 15. பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னா என்னது சார் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. டோட்டலா 5 நாடுகள் சேர்ந்து. இப்ப ரீசெண்டா சில நாடுகள் சேர்த்தாங்க. உங்களுக்கான கேள்வி, பிரிக்ஸ்ல இடம்பெற்றுள்ள மொத்த நாடுகள் எத்தனை? என்னுடைய கேள்வி அதுதான். அதுல இப்ப எத்தனை நாடுகள் இடம்பெற்றுள்ளன? அடுத்து இப்ப இந்த மீட்டிங் சுகாதார மாநாடு 5 நாடுகளுக்கு தான் இருக்குல்ல. 1 2 3 4 5 இவங்க எல்லாருமே 5 பேருமே இந்தியா. ரைட்டா? புதுடெல்லியில நடைபெற்றது. ரைட்டா கண்ணா? இதை தவிர வேற எதுவுமே வேணா நோட் பண்ணிக்கோங்க. பிரிக்ஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பிரிக்ஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அடுத்த கேள்வி. அவ்வளவுதான், வேற எதுவும் வேணாடா கண்ணா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். வாங்க. ஏங்க அப்பா, எழுதுறாங்கண்ணா. இந்த கேள்வியை கட்டாயமா குரூப் 4லயும் குரூப் 2 தெரியல, குரூப் 1 தெரியல. IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நிறுவனம் இருக்கு. IMF தரவின்படி உலகின் எத்தனாவது பொருளாதாரமாக இந்தியா இருக்கிறது அப்படின்னா 6வது பொருளாதாரமாக. 1 2 3 4 5 6. IMF இந்த இருக்குல்ல, IMF வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? IMF தரவுகள் இப்ப அப்படியே டிஎன்பிசி கேட்பாங்க. உலக பொருளாதார நீங்க சொல்லுவீங்களா சார் மோடி 3ஆவதுன்னு சொன்னாரு சார், அவர் உங்களுக்கு அவ்வளவுதான் படைய கூட்டிட்டு போயிட்டாரு. அது கிடையாது, ரிப்போர்ட் தான் பேசும். IMF தரவுகளின்படி இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஒட்டுமொத்த உலக அளவில் 6வது இடத்துலதான் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லலைங்க, IMF ரிப்போர்ட் சொல்லுது. இனி முறைச்சு பார்க்காதீங்க. ஓகே, அப்ப 4 5 சொன்னது சார் தெரியல, எனக்கு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் US, செகண்ட் சைனா, தேர்ட் ஜெர்மன், ஃபோர்த் ஜப்பான், 5th UK அண்ட் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. ரைட்டா? இதுக்கு அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. 24ல இருந்து 31 வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இங்க முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷத்தை பேஸ் பண்ணி பார்த்தா இந்தியா எங்க இருக்கு? 4.15 தான் இருக்கு. மொய்யால US எங்க இருக்கான் பாருங்க. ஏங்க அப்பா, 8 மடங்கு அதிகமா இருக்கான்டா. சைனா கூட ஏறிட்டு போயிட்டான்டா கண்ணா. நமக்கு பின்னாடி விடுதலை அடைஞ்ச நாடு சைனா, ஆனா முன்னாடி போறான். ஏன்? யோசிங்க மக்களே, நல்லா யோசிங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிறைய விஷயங்கள் பேசும், உங்களுக்கு தெரியும், நீங்களாம் எக்ஸ்பர்ட் தான். மேபி 2031ல எங்க போகுதுன்னா இவனுடைய growth 39 இருக்குமா, ஆனா நம்மளுடைய growth 6.79 தான் இருக்குமா. மேபி அப்ப வேணா பிரிட்டனை தாண்டி முன்னாடி போயிடும். அடுத்த 2030-31 காலகட்டத்துல நம்ம முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ரைட்டா கண்ணா?
சரி, ஓகே. இதை இப்போதைக்கு இந்தியாவுடைய இது 6. எப்படி தெரியுமா கேட்பாங்க? IMF தரவுகளின்படி உலக பொருளாதார வரிசையில் இந்தியாவினுடைய இடம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியலையே, இந்த நான் சொல்லிட்டேன்ல. ரைட்டா? குட். அவ்வளவுதான். ரைட். அடுத்த பாயிண்ட் வாங்கடா கண்ணா. நெக்ஸ்ட் ஒன். அவ்வளவுதான், முடிய போகுது. அவ்வளவுதான். நிறைய இருக்குடா கண்ணா, நான் என்ன செய்ய? எழுதிக்கோங்கடா கண்ணா. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். கர்நாடகா மாநிலத்துல முதன் முறையாக மாதம் ஒரு முறை வரக்கூடிய மாதவிடாய் சுழற்சிக்கு பெண்களுக்கு விடுமுறை அளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியவே இம்ப்ளிமெண்ட், ஒரு கொள்கையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். என்னடா கண்ணா, எல்லா பெண்களும் அவங்களால சஃபர் ஆகிற ஒரு விஷயம், பெயினை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் 2 to 3 டேஸ்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் டேல ரொம்ப ஒஸ்டா இருக்கும். அதுல முதல் நாள் விடுமுறை அளிக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறா? ஒரு வார்த்தை சொல்லி விட்டுட்டாங்க. அதை ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணி ஒரு கொட்டி இருக்கிறாங்க. கர்நாடகாவினுடைய ஹைகோர்ட் டைரக்ட் பண்ணிருக்காங்கடா. டைரக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்ட்ரிக்டா நீங்க என்ன பண்ணி ஆகணும், அதுக்குன்னு சொல்லி ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுங்க, அதுக்குன்னு சொல்லி லீவ் பாலிசி கிரியேட் பண்ணுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாதவிடாய் சுழற்சி நமக்கு விடுமுறை அளிப்பதற்காக கொள்கையை உருவாக்கிய மாநிலம், முதல் மாநிலம் கர்நாடகா. ஒன்ஸ் உருவாக்கிட்டா போனா அதை வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு அடுத்தடுத்த மாநிலங்களை உருவாக்கிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு. எழுதிக்கிறீங்களா கண்ணா? எழுதி வச்சுக்கோங்களா கண்ணா. ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் வாங்கடா முடிய போகுது. அடுத்த பாயிண்ட். இவரை நீங்க பாத்துருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கும். பாலகிருஷ்ணன் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாலகிருஷ்ணன் அவர்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபராக, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக பாலகிருஷ்ணன் அவர்கள் விளங்கினார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நான் ஓப்பனா ஃப்ராங்கா பேசுவோம், படிப்பு இருக்காக நான் ஒரு ஜாதியில இருக்கேன், நான் ஒரு கேஸ்ட்ல இருக்கேன், நான் ஒரு மதத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன், ஒரு மதத்திற்கு நான் தாவுறேன், அந்த மதத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னா அந்த மதத்துல எந்த விஷயத்துக்காக, சில ஆதாயங்கள் தேடுவதற்காக அந்த மதம் மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக சில பேர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிஜமாங்க, நான் சொல்லலை, இந்த ரிப்போர்ட் சொல்லுது. என்னைய மறைச்சு பாக்குறீங்க? நிஜமா அப்படிலாம் உங்க ஊர் சுத்தி இருக்கிறான்னு எனக்கு தெரியல, நடந்துட்டு தான் இருக்கு. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அந்த சர்டிபிகேட் வாங்குவதற்காக, ஆனா அவங்க ஒடுக்கப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு மதம் மாறி இருப்பாங்க, அந்த மதம் மாறினதற்காக அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி அதை பற்றி ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிஷனோட பேர் தான் பாலகிருஷ்ணன் கமிஷன். எழுதி வச்சுக்கோங்களா கண்ணா. மதம் மாறியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களா இல்லையா என்பதை வரையறுக்க, தீர்மானிக்க ஒரு ஆணையம் போடப்பட்டது. அந்த ஆணையம் தான் யார் சார் அப்படின்னா, which means பாலகிருஷ்ணன். இதை தவிர நீங்க ரொம்ப டெப்தாலாம் படிக்க வேணாம், அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா இது தப்பு, அது பொறுத்த வரைக்கும், நான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஓகே, ஸோ அது ஒரு ஆதாயத்துக்காக அப்படின்னா தப்பு நடக்கணும். ஓகே, ஸோ அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட் நம்ம லாஸ்டா ஒரு கொஸ்டின்ல கூட நம்ம பார்த்தோம். யார்கிட்ட இவர் ஓயாம போட்டுட்டே இருக்கிறாங்க? மாநிலங்களவையினுடைய ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவராக ஹரிவன்ஸ் நாராயண சிங் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காடகனா? அதே மாதிரிதான் திருப்பி மூன்றாவது முறையாக, எத்தனாவது டைம்லாகனா, மூன்றாவது முறையாக ராஜ்யசபாவினுடைய, எழுதி வச்சுக்கோங்கடா, எலெக்டட் அஸ் எ ராஜ்யசபா பை சேர்மன், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். யாருடா கண்ணா? ஹரிவன்ஸ் நாராயண சிங். மூன்றாவது முறை. இதுவரை யாருமே இப்படி இருந்தது இல்லையா? தொடர்ந்து மூன்றாவது முறையாக இப்படிதானடா கண்ணா கேட்பாங்க. மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபானா மாநிலங்களவை, லோக்சபானா மக்களவைன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா ஹரிவன்ஸ் நாராயண். இவரோட இமேஜ் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ரைட்டடா கண்ணா? அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்பா நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். என்னடா கண்ணா? சாரி, அது கொஞ்ச நாள் நம்ம அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் போனனால இதெல்லாம் எடுக்க முடியல என்னால. ரைட்டா? சோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோங்கிறத விஷயம் பார்த்துருவோமா? பீகாரினுடைய முதல்வராக, அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஹோம்ஒர்க் வேற இருக்கடாக்கன்னா பார்த்துட்டு போயிருங்க. பீகாரினுடைய முதல்வராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு நபர் யார் சார் அப்படின்னா சம்ராட் சமுத்திரி அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்படுகிறார். செகண்ட் பாயிண்ட், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க யாராச்சும் நேரத்துக்கு உள்ள போட்டு மிதிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் 2.0 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க 10,000 கோடி ப்ராஜெக்ட்ல. அண்ட் தென் ஷேப் ஹேர் அப்படிங்கிற ஒரு இணையதள போர்ட்டலை பாதுகாப்பதற்காக, கிராமப்புற பெண்களை பாதுகாப்பதற்காக 2 அமைப்பு, ரிலையன்ஸ் அண்ட் டி
ஏசி அப்படிங்கிற அமைப்பு ரெண்டுமே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 131 அமெண்ட்மெண்ட் பில்லோட என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஆர்டிகல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆர்டிகல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஆர்டிகல், மறந்துடாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க. 131 இதுல தான் 33% பெண்கள் இடஒதுக்கீடுன்னு வந்தது. ஹிமாச்சல் டே ஏப்ரல் 15 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஆசிய லெவலில் நடைபெற்றது நாங்ஹோக் அப்படிங்கிற பிளேஸ்ல. அடுத்து இது வந்து நான் சும்மா உங்க ரெஃபரன்ஸ்க்காக கொண்டு வந்தேன். COP 31 மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா விச் மீன்ஸ் துருக்கியில் நடைபெற போகுது. இப்போ உங்களுக்கான கேள்வி COP 30 அப்படிங்கிறது எங்க நடைபெற்றது, அது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கிர்கிஸ்தான்ல ஆசிய மல்யுத்த போட்டிகள் நடைபெற்றது. அடுத்து 91,000 கோடி ப்ராஜெக்ட்ல முதல் அரை மீன் கடத்திக்கான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பிரிக்ஸ் மாநாடுகள் ஹெல்த் மீட்டிங் புதுடெல்லியில நடைபெற்றது. இந்தியா IMF ரிப்போர்ட் படி இந்தியா 6வது இடத்துல தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு. லீவ் பாலிசி, மாதவிடாய் மெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதனுடைய லீவ் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கர்நாடக கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த சான்றிதழ் கொடுக்கலாமா வேணாமான்னு ஆராய்வதற்காக ஹரிவன்ஸ் நாராயண் சிங் ராஜ்யசபையினுடைய துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். ஓகேடா கண்ணா, குட். அவ்வளவுதான். எப்படி இருந்தது? செமையா இருந்துச்சா? பிளாஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அப்படி படிக்கணுங்க, அப்படியே இன்னும் நல்லா டெப்தா படிக்கலாம். ஆனா குரூப் 4 குரூப் 2க்கு அது போதும். குரூப் 1னா நமக்கு நிறைய படிக்கணும், நிறைய நாலேஜ் கேதர் பண்ணணும். உங்களுக்கு நிறைய நாலேஜ் கேதர் பண்ணி சொல்லி தரவா? திங்கள் புதன் வெள்ளி எப்பயுமே CAவா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் நல்லாவும் இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அது மட்டும் படிக்கலாம், அதோட சேர்ந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டெய்லி ஹோம்ஒர்க்கு கொஞ்ச நாளா ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், அது அவுட் ஆஃப் சோர்ஸ் கொடுத்துருந்தேன். இன்னைக்கான ஹோம்ஒர்க் எங்கடா போச்சு? ஐயோ எங்கடா போச்சு அந்த பொண்ணு? அத்தோ ஐம் சாரி ராகண்ணா, அதை எடுத்துட்டு வரலையா? சரி, ஓகே. உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன சார் ஹோம்ஒர்க்கு அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? தமிழ் 2-3 நாள் படிச்சிட்டீங்க. GS, பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, INM ஒரு ஷார்ட்கட் வீடியோலாம் போட்டேன், நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அது பார்த்தீங்கன்னா போதுமான, வேற எதுவுமே வேணாம். INM வேற ஓகே. இப்போ வந்து என்னடா நான் ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எனக்கு ஒரு ஐடியாவே இல்லையே, பிளாங்கா இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கடா கண்ணா, நீங்க தான் நல்லா சொல்லுவீங்களா. என்ன கொடுக்கலாம்? ஓகே 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 என்ன லெசன் நான் கொடுக்கலாம்? டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மேக்ஸில், சயின்ஸ், சோசியலில், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியாகிரஃபியில் பருத்த வச்சாச்சு, மொத்தம் எழுதி வச்சாச்சு, அட்டவணை ஷெடியூலாம் கொடுத்தாச்சு, வழக்கில் கொடுத்தாச்சு, முகவரி கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்துருக்கேன் அங்கங்கே. ஆனால் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே 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 எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி, சோசியோ எக்கனாமிக் மூமெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃபைன். இது லாஸ்டா கொடுத்தேன். நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள்னு ஒரு டேபிள் இருக்கும். இதை ஒரு டைம் படிச்சு பார்க்காம எழுதணும். அதுக்கு அப்படியே அந்த பக்கத்தை நீங்க திருப்பிட்டீங்க அப்படின்னா இன்னொன்னு என்ன இருக்கும் அப்படின்னா பழமையான இலக்கண இலக்கிய நூல்கள்னு இருக்கும். பழமையான இலக்கண இலக்கிய நூல்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சொல்லிட்டு 4லையுமே அந்த இலக்கண இலக்கிய நூல்கள் எந்த நூற்றாண்டுல இருக்கும் அதை படிச்சு பார்க்காம 2 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு வந்துருங்க. அதை படிச்சு பார்க்காம 2 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு வந்துருங்க. நான் ஒன்று கொண்டாந்தேன், அது கரெக்ட் ஆயிட்டு. ஓகே, அது இமேஜ் தான் இருக்கணும். ஓகே, அதை படிச்சு என்னடாக்கன்னா 9 இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவிடம் சைன் வாங்கிருங்க. நீங்க எழுதிக்கிட்டே இருந்தாலும் அவங்க மண்டையில நிக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கணும், 2 டைம்ஸ் சொல்லி பார்க்கணும், திருப்பி மறக்கும், இன்னொரு 2 டைம்ஸ் சொல்லி பார்க்கணும், கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், இன்னொரு 2 டைம்ஸ், ஒரு 8 டைம் படிச்சாதான் உங்களுக்கு மைண்ட்ல பெர்மனண்டா ஸ்டோர் ஆகும்.
அப்படியே நீங்க எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ரைட்டடா கண்ணா? ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். அதுதான் என்ன சார் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெண்டாவது ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு நான் எடுத்தது பிடிச்சது அப்படின்னா, வில்லிங்கா இருக்கிறீங்கன்னா, நீங்களும் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டதெல்லாம் யோசிக்காதீங்க, என் கூட டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு வேலையை நான் வாங்கி காட்டுறேன், உங்களுக்கு நான் வேலையை வாங்கி கொடுக்குறேன். ஓகே, என்னால உறுதியா, சத்தியமா, உண்மையாக, நேர்மையாக என்னால சொல்ல முடியும். என் பசங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுற பசங்களுடைய வாழ்க்கையை உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும், என்னால முடியும். இந்த இடத்துல நான் ப்ராமிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ இதற்காக தான் உங்களுக்காக நான் ஸ்டேட் ரேங்க் 2.1 சொல்லி ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மே 1ஆம் தேதி இதற்கான ஒரு ஃப்ரீ வெபினார் கிளாஸ். மேபி புது ஸ்டூடெண்ட்ஸா படிக்க நினைக்கிறாங்கன்னா அது 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 மண்டேல இருந்து உங்களுக்கு வெபினார் அப்படிங்கறது கண்டக்ட் பண்றேன். அந்த டைமிங் மட்டும் நான் பிக் பண்ணி சொல்லிடுறேன். அதுல ஒரு ஜூம்ல இருக்கும், அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான போர்ட்டல் இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ அதனால 7200859429 இந்த நம்பருக்கு மெயின் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வருஷத்தோட லாஸ்ட் பேட்ச் இதுதான். சரிடா கண்ணா? ஸோ ரொம்ப நன்றி. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ரைட்? ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.